நான் கரெக்டாக பேசலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னல, மண்டையில் ஒன்றும் இல்லாட்டி கட்சி எப்படி கொண்டு போகணும், கட்சி எப்படி மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான வியூக வடிவமைப்பாளர்கள் தேவை. அதை வச்சு நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாலுமே ஸ்டில் உங்கள் மண்டையில் ஒன்றும் இல்லைங்கிற அர்த்தம். எஸ், இவர் யாரை சொல்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் இல்லை, தளபதி தான். என்ன தான் நீங்கள் வியூக வகுப்பாளர் வச்சு ஜெயித்தாலும் கடைசியில் சிஎம் சீட்லேயே போய் உக்காந்தாலும் உங்களுக்கு மூளை இல்லைங்க, அது உங்களோட மூளை இல்லைங்க அப்படின்றத தான் இங்கே வந்து சொல்கிறாரு. தட் மீன்ஸ் விஜய் அவர்களுக்கு சொந்தமாக யோசிக்க மூளை இல்லை, அதனால தான் வியூக வகுப்பாளர் வச்சுருக்காரு அப்படின்னு இவரும் வந்து வக்காலத்து வாங்குறாரு. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மீடியாக்காரன் சும்மா இருக்க மாட்டேன், மைக்கு கொண்டு போய் சீமான் வாயில் விட அவர் வாய் கொழுப்பில் விஜய்க்கு பண கொழுப்புன்னு சொல்ல, புரியுதுங்களா இல்லையா? உடனே நம்ம தம்பிகள்லாம் முதல் முறையாக டிவிகே தம்பிகள் எல்லாம் சேர்ந்து இல்லை டிவிகே தரப்பில் இருந்து சீமான் அவர்களுடைய பதிலுக்கு எதிர்பதில் வந்து வச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பாயிண்ட் எடுக்குனாங்க நம்ம பசங்க எல்லாமே. என்ன சமகால சூழல் அரசியல் உங்களுக்கு தெரியலை, ஒவ்வொரு தேர்தல்லையும் வந்து இழக்கிறதே வேலையாக போச்சு, வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சின்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை நாளாக தான் ஊரை ஏமாற்றுவீங்க அப்படின்ற மாதிரி திரள் நிதி வாங்குறது அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு 7-8 பாயிண்ட் அடுக்கி வச்சு செஞ்சுட்டாங்க. அது எல்லா மீடியாக்காரன்னு எடுத்து போட்டு டிவிக்கே என்டிகேவை தாக்கி விட்டது அப்படின்லாம் பயங்கரமாக விளம்பரம் பண்ணோன்னே தம்பிக்கு கொஞ்சம் வெறி வந்துருச்சு. அவர் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு டிவிக்கு விஜய் அவர்களை வச்சு செஞ்சுருக்காப்புல அவரோட வீடியோவில். அவர் செஞ்சது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். நம்ம அதற்காக இப்போ இந்த தம்பி வந்து நம்ம திட்டலாம் போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து யாராவது விஜய் தப்பு பேசினா நான் திட்டுவோம் அப்படின்னு. ஆனால் இவரை திட்ட போகிறதில்ல, இவருடைய புரிதலுக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு வீடியோவில் வந்து இவரோட வீடியோலேயே ஒன்று சொல்லியிருப்பார். அது என்னன்னு பாருங்கள். நீட்டினால் உளறுகிறார் சீமான். ரைட்டு, அதுக்கு நீ பேச உட்காந்துருக்க அப்படின்னா தெரியுங்களா, நமக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ரொம்ப பிடிக்கும். தமிழ் தேசியம் பற்றி எந்த கட்சிகள் பேசினாலும் எந்த நபர் பேசினாலும் அதுக்கு முழு ஆதரவு உண்டு. அப்படி இருக்கப்ப இப்போ நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது தமிழ் தேசிய கட்சியாக இருக்குல்ல, அதை வந்து நக்கல் பண்ணுற மாதிரி இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. எல்லாரும் பயங்கரமாக ஷேர் பண்ணுறாங்க. குறைகள் நமக்கு முரண்கள் நமக்கு தோணுது. அது கிளியராக நான் வந்து சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்க்குற நம்மகிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் வச்சுக்கிறேன். விஜய் சாரோட ஃபேன்ஸ் இதுக்குள்ளே வராதிங்க, இது வேற. விஜய் சாரோட அரசியல் கட்சி தொண்டர்கள் இருக்கீங்களா, தமிழை வெற்றிக்கலாம், அவங்க நீங்கள் இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் அவர் விஜய் ஃபேன்ஸ்லாம் போயிருங்க, தொண்டராக இருந்தால் மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இது அரசியல், இது வேற களம் அப்படின்றாரு. பட் இந்த இடத்துல தான் வந்து முதல்ல புரிதல் இல்லை அப்படின்ற. இன்றைக்கி ஃபேன்ஸாக இருக்க வந்தால் நாளைக்கு தொண்டனாக இருக்க வந்தால் தலைவன் இப்படின்ற புரிதல் இருக்கணும். இந்த ஃபேன்ஸாகவே வச்சிருக்கனால தான் அவனுக்கு அரசியல் புரிதலே இல்லை அப்படின்ற புரிதல் இத்தனை வருட சீமான் அரசியலை ஃபாலோ பண்ண தம்பிக்கு புரியாமல் போனது எனக்கு வியப்பாக தான் இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்சியில் இருக்கவங்க வந்து சீமானை எதிர்த்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஆதரவாக பேச வந்திருக்கீங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. இன்றைக்கி யாரெல்லாம் விஜய் ஆதரவாளராக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் அதில் முக்கால்வாசி பேர் சீமான ஆதரவு வச்சவங்க தான், இன்க்ளூடிங் மைசெல்ஃப் சீமான ஆதரவு வச்சவங்க தான். இன்கேஸ் ஒரு வேளை விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலை அப்படின்னா சீமானை தான் ஆதரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் சீமானை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையை யார் இங்கே கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தம்பி மறந்துட்டு பொத்தாம்பதுவாக குற்றச்சாட்டை தூக்கி அப்படியே விஜய் மேலே போடுறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? இது தமிழ் தேசியத்தில் அக்கறை இருக்க மாதிரி தெரியலையே. சீமான் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன அந்த ஃபேன் பேஸ் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தானே தெரியுது இது. ஏன்னா கட்சி இவர் ஆரம்பித்து 1 வருஷம் தான் ஆகுது, மாநாடு நடத்தி ஒரு 5 மாதம் ஆகுது. மாநாட்டில் ஏதோ 1-2 வார்த்தை சீமான் அவர்களை தாக்கக்கூடிய மாதிரி பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் அந்த இடத்துல தன்னுடைய கொள்கை ரெண்டுமே கண்களா அப்படின்ட்டார். திராவிடமும் தமிழும் என்னுடைய 2 கண்கள்னு சொல்லிட்டார். அவருடைய இல்லை, இந்த மண்ணின் 2 கண்கள்னு சொல்லிட்டார். இது அவருடைய கொள்கை, அவருடைய கட்சி, அவருடைய நிலைப்பாடு. இது பிடிக்கலை அப்படின்னா லைட்டாக விமர்சனம் பண்ணிட்டு போயிருக்கணும். ஆனால் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விஜய் அவர்களை விமர்சித்தார் அப்படின்றத அருணோதயன் பார்த்துட்டு இருந்தாரா இல்லை தம்பி கோமாலாக இருந்தாரான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அதற்கு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி சீமானை திட்டி வீடியோ போட்டிருந்தா நான் பார்க்கல, அவர் போட்டிருந்தால் வரவேற்கிறேன், ஓகேங்களா? பட் அதுக்கப்புறமா அந்த சாட்டை துரைமுருகன் எல்லாருமே பேசியிருக்காங்க விஜய் அவர்களை அசிங்கமாக. அப்போல்லாம் தமிழக வெற்றிகளும் சும்மா தான் இருந்துச்சு, யாரும் சீமானை தாக்கலை, சீமானுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு கமெண்ட்டும் கொடுக்கல. இதெல்லாம் அவர் தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. சரி, அதற்கப்புறமா சீமான் பிறந்த நாளுக்கு விஜய் வாழ்த்து சொன்னார், அதோடையாவது நிறுத்தியிருக்கணும். ஆனால் நீங்கள் நிறுத்தாமையே மாட்டேங்கிறீங்களே. சீமானுடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே தமிழ் தேசியம். யாரை எதிர்த்து வர நீ? திராவிட அரசியல் எதிர்த்து வர. சரி, இந்த திராவிட அரசியலில் யார் இங்கே மெயினாக இருக்கிறா? திமுக. உன்னுடைய எதிரி யார்? திராவிட முன்னேற்ற கழகம். நீ அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் நேற்று கட்சி ஆரம்பித்த விஜயை குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இங்கேருந்து வருது. அதுதான் இங்கே கேள்வியாக இருக்குது.
எவனோ ஒருத்தன் மைக்கை கொண்டு போய் இப்போ நீட்டுறான் அப்படின்னா உண்மையாலுமே பக்குவப்பட்ட ஒரு மனிதர், பல வருட அரசியல் இருக்கிறவர், புரிதல் இருக்கிறவர் அப்படின்னா நேற்று கட்சி ஆரம்பித்தவங்களோட செயல்பாடை விமர்சிக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? அவன் கேட்குறான், உங்களுக்கு இந்த நிலைப்பாடு என்ன? வியூகோபாலர் விஜய் வச்சிருக்காரு. ஒன்று நீங்கள் என்ன சொல்லணும்? ஒரு பெருந்தன்மையானவர், இல்லை மரியாதைக்குரியவர், இல்லை உங்களுக்கு விஜய் மேலே பகை விரட்சி, இல்லைன்னா வேறு வைத்தறிச்சல் இதெல்லாம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி யாருங்க வியூகோபாலர் வைக்கல? எல்லா கட்சியிலையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. காசு இருக்குது, அவங்களால அதை வைக்கிறாங்க. விஜய் அவர்களின் அவர் வந்து பணம் சம்பாரித்து நல்லபடியாக வச்சுருக்காரு, அவரும் வச்சுருக்காரு. எல்லோரும் வியூகோபாலர் வச்சு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த பேட்டியில் அவர் சீமான் ஒன்று சொல்லியிருப்பார், என்கிட்ட மூளை இருக்குது ஆனால் காசு இல்லைன்னு. அப்போ காசு இருந்தால் அவரும் வச்சுருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வருது. இதற்கு அருணோதயம் பதில் சொல்லுவாரா? இன்றைக்கி காசு இல்லைன்றனால தானே வியூகோபாலர் என்னால் வச்சுக்க முடியலன்ற ஆதங்கம் தான் அந்த இடத்துல தெரியுது யாருக்கு? சீமான் அவர்கிட்ட பேசும்போது. அப்போ இங்கே வியூகோபாலர் வச்சுக்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாரே ஒழிய அவர்கிட்ட காசு இல்லை. ஆனால் விஜய்கிட்ட காசு இருக்குன்றத பணக்கொழுப்புன்னு சொல்கிறார். இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அப்போ சீமான் என்ன சொல்லியிருக்கணும்? நல்ல மனுஷனாக இருந்தால் மற்ற கட்சியை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, தமிழ்நாட்டு பிரச்சனையை பற்றி கேசுங்க. அவங்களோட கட்சி அவங்க என்னமோ பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையை பற்றி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இதை தானே பேசணும். அதை விட்டுட்டு சீமான் வந்து இத்தனை வருட அரசியல் அனுபவம் உள்ளவர், நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு பார்த்து பணம் கொடுப்பு அப்படின்லாம் சொல்கிற வார்த்தைகள் அருணோதயம் எனக்கு தம்பிக்கு சரியாக படுது போல இருக்குது. தமிழ் தேசியம் தான், கண்மூடி தமிழ் தேசியமாக இருக்கக்கூடாது. அண்ணன் சீமானுக்கு நடைமுறை அரசியல் யதார்த்தம் புரியவில்லை. என்டிகே நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சி எப்போ ஆரம்பிச்சது, எந்த சிச்சுவேஷன் ஆரம்பிச்சது அப்படிங்கிறது நம்ம நண்பர்களுக்குலாம் தெரியும். அப்போ யார் தமிழக அரசியலில் குரோச்சி இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி ஐயா இருந்தார், அம்மாவும் இருந்தாங்க. அவங்க இருக்கப்ப ஒரு பார்ட்டி ஆரம்பித்து 2 பேரையும் அட்டாக் பண்ணி பேசி, தலைவரை பற்றி பேசி, கூட்டங்கள் போட்டு ஒரு கட்சியை ரன் பண்ணி எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ண ஒரு நபர், அவருக்கு இப்போ இருக்க யதார்த்த நிலவரம் புரியலன்னு இவர் சொல்கிறது எனக்கு செம காமெடியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, தைரியம் இருந்திருந்தா, எஸ் நான் உண்மையாக மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படிங்கிற தைரியம் இருந்திருந்தா, கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற தைரியம் இருந்திருந்தா, ஐயா அம்மா 2 பேருமே இருக்கப்ப நீங்க அந்த இனிஷியேட் எடுத்துக்கணும். மீன்ஸ் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையா நீங்க போட்டுருந்தீங்க அப்படின்னா அப்ப நீங்க கெத்து. இல்லை, அதே கேள்வியை தான் நான் திருப்பி தம்பிகிட்ட கேட்குறேன். நடைமுறை அரசியல் சீமானவருக்கு புரியலைன்னு சொன்னதுக்கு நீங்கள் சீமானோட ஹிஸ்ட்ரி எடுத்து சொல்கிறீங்கல்ல, அப்போ தம்பி வந்து விஜய் அவர்களோட ஹிஸ்ட்ரி மறந்துட்டார் போல இருக்குது. ஏன்னா தலைவா படம் வரும்போது டைம் டு லீட்னு போட்ட அந்த ஒத்த வேர்டுக்கே என்ன ஆச்சு, எந்த நிலைமைக்கு கொண்டு போய் அந்த ஆட்சியாளர்கள் வச்சாங்க ஒரு நடிகராக இருக்கும்போது என்னன்றதெல்லாம் தம்பி மறந்துட்டார் போல இருக்குது. பட் அதற்கு அப்புறமும் விஜய் அவர்கள் சும்மா இல்லையே. மற்ற நடிகர்கள் மாதிரி, உச்ச நடிகர்கள் மாதிரி வெறும் அம்மா சென்டிமெண்ட்டு, தங்கச்சி சென்டிமெண்ட்டு இப்படின்ற மாதிரி படங்கள் எடுத்து போலையே. அடுத்தடுத்த படங்களில் தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய இந்தியாவில் நடக்கக்கூடிய சோசியல் இஷ்யூஸை எடுத்து தானே தைரியமாக படம் பண்ணார். ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனைகள் வந்துட்டு தானே இருந்துச்சு. அதை ஃபேஸ் பண்ணி தானே வந்து அவர் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணார். ப்ளஸ் நீங்கள் கேட்குறீங்க, அன்னைக்கு அம்மாவும் ஐயாவும் இருக்கும்போது சீமான் அவர்கள் தைரியமாக கட்சி தொடங்கினார். சீமான் அவர்கள் சொந்தமாக கட்சி தொடங்கலை. நாம் தமிழர் அப்படின்ற கட்சி வந்து பல வருடத்துக்கு முன்னாடி பலரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றை அவர் இன்னைக்கு தத்தெடுத்துக்கிட்டார். அதை கூட அவருடைய சொந்த முகத்தை வைத்து இல்லை, பிரபாகரன் அப்படின்ற ஒரு தலைவரை எடுத்துகிட்டு வந்து ஈழ மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இங்கே கட்சி ஆரம்பித்தார். சிம்பத்தியில் ஹி கிரியேட்டட் த பார்ட்டி. இன்னொரு விஷயம், சீமான் அவர்களை பெரிய த்ரெட்டாக ஜெயலலிதா அவர்களும் பார்க்கல, கலைஞர் அவர்களும் அந்த காலத்தில் பார்க்கல. ஆனால் விஜய் அவர்களை அன்னைக்கே பெரிய த்ரெட்டாக அவங்க பார்த்தனால தான் தலைவா படத்துக்கும் காவலன் படத்துக்கும் அதற்கு அடுத்தடுத்து வந்த படங்களுக்கும் அவ்வளோ பிரச்சனைகளை இவர்கள் கொடுத்தார்கள் அப்படின்றதை தம்பி மறந்துட்டார் போல இருக்கு. அதனால் கொஞ்சம் ஞாபகப்படுத்த ஆசைப்பட்டேன். ஏன்னா தைரியம் இருந்தால் அன்னைக்கே கட்சி ஆரம்பிச்சுக்கணும்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. 50 வயசில் இன்றைக்கி ஆரம்பித்ததுக்கே இவருக்கு அரசியல் தெரியாது, இவர் காசை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இவர் வீட்டில் உட்காந்து பண்ணுறாரு அப்படின்னு இன்றைக்கி என்னது 50 வயசில் அரசியல் களத்தில் இறங்கினதுக்கே இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க. ஆனால் இதே 35 வயசு நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ 35 வயசில் அப்போ அவர் அரசியலுக்குள்ளே இறங்கி இருந்தார் அப்படின்னா சத்தியமாக அவரை முடிச்சு விட்ருப்பாங்க. விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை கொண்ட விஜயகாந்த் அவர்களாலே இந்த 2 ஆளுமைகள் நடுவில் அவங்க பண்ண அந்த கட்டமைப்பு என்னது, அன்னைக்கு இருந்த மீடியாவுடைய சப்போர்ட்னால விஜயகாந்த் அவர்கள் மொத்தமாக வழங்கடிச்சாங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் மிக வைரலாக மிக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி தளபதி போன்றவர்கள் இறங்கும்போது அந்த விஷயம் நல்லதா கெட்டதான்னு ஆராய்ஞ்சு அதற்கு பதிலடி கொடுக்க முடியுது. ஆனால் அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த சப்போர்ட் இல்லாதனால தான் விஜயகாந்த் அவர்கள் பேசின சாதாரண விஷயத்தை கூட எடுத்து குடிச்சிட்டு பேசுகிறான், கோமா பேசுகிறான், பத்திரிகையாளர் மதியாளம் பேசுகிறான் அப்படின்னு அவரை தப்பாக போர்ட்ரே பண்ணி அவரை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவரை வந்து உடம்பு சரியில்லாமல் ஆக்கி கடைசியில் அவர் போய் சேர்ந்துட்டார். ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி இந்த வந்த தைரியம் இன்றைக்கி 2 ஆளுமே இல்லை, அதனால் விஜய் அவர்கள் இன்றைக்கி தைரியம் வந்துருச்சு, ஆனால் அன்றைக்கி ஏன் வரல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே. இன்றைக்கி தைரியம் வந்திருக்குல்ல,
இன்றைக்கும் அதே டிஎம்கே தான் இன்றைக்கி ஆளுமையாக இருக்குது. அதே டிஎம்கே இன்றைக்கி கூட்டணி பலமாக தான் இருக்குது. ஏடிஎம்கே மட்டும்தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் நாளைக்கு எலெக்ஷன் வந்துச்சு, விஜய் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னா ஒன்று திமுகவோ இல்லை அதிமுகவோ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஜெயிக்க முடியல. நாம் தமிழர் ஜெயிக்காத தம்பி. ஸோ அப்போ இப்பையும் திமுக அப்படின்ற ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக பலமாக தான் இருக்குது, மீன்ஸ் கூட்டணியோட. அந்த புரிதல் இல்லை. இப்போ இங்கே விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த வரல, திமுக வீழ்த்த வந்திருக்காரு. அதற்காக தான் அவர் வந்து அரசியல் புரிதல் இல்லை, கள நிலவரம் புரியல அப்படின்னு சீமானை பார்த்து சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் புரியுதான்னு பாருங்கள். தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவது எப்படி என சிந்திக்கிறோம். எஸ், நல்ல விஷயம் தான். எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சா அதை ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, தோக்கணும் யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ அப்படி தமிழக வெற்றி கழகம் பேரில் வெற்றிங்கிறப்ப கண்டிப்பாக வெற்றி நோக்கி நகரும், அதான் அவங்க கோல். அது நடக்கும், நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன். நல்ல விஷயம் தான். அவர் மறுபடியும் என்ன சொல்ல வரப்பனா, என் கட்சியில் பேர் வந்து தமிழக வெற்றி கழகம், நாங்கள் ஜெயிக்கணும் ஆசைப்படுறோம், உங்களை மாதிரி கட்சி ஆரம்பிச்சு 10-15 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்கிறதா எங்களோட மோட்டோ கிடையாது அப்படின்னு சொல்ல வரப்பல இதுக்குள்ள ரொம்ப ஆழமான பயன்படுத்தக்கூடிய ஒரு கருத்து இருக்கதான் நான் பார்க்குறேன். ஏன்னா எங்களுக்கு ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கு. நல்ல விஷயம் தான். யாருக்காக ஜெயிக்கணும்? மக்களுக்காக ஜெயிச்சு மக்கள் நல்லது பண்ணுங்கிற வெறியா? ஏன்னா இந்த அறிக்கையெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் சேர வேலைகள் நிறைய பேர் கூப்பிட்டு அரசியல் வியூகம்லாம் வைக்கிறப்ப அவங்க சாதாரண கிடையாது, மிகப்பெரிய பணம் படைத்தவங்க. அவங்களுக்கு காசு கொடுத்தா வேலை செய்வாங்கிறப்ப எல்லாரும் காசு இறக்கி நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னா இவ்வளோ காசை இறக்கி இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி கட்சிக்குள்ளே கொண்டு வந்து ஐடியாவை வாங்கி ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறது அவங்க மோட்டோவா இருக்கு. அதுக்காக வேலை செய்யுங்க. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக கோடி கோடியாக சொந்த காசை இறக்கி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு தமிழக அரசியல் ஒரு புனிதர் கிடைச்சிட்டாரா? இல்லை, ஆக்சுவலி எனக்கு வந்து இவரோட வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஏன் பிடிக்கும்னா இந்த மாதிரி நக்கல்லாம் பயணமாக பண்ணுவோம்ல. என்னதான் இப்போ இருந்தாலும் என்ன சொன்னான்னு பார்த்தீங்களா, என்ன அவ்வளோ பெரிய புனிதரா பணத்தெல்லாம் இறக்கி மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறதுக்கு அப்படின்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறார் சந்தேகத்தை. அதில் தவறு கிடையாது. அந்த சந்தேகம் தானே எங்களுக்கு இப்போ சீமான் மேலே வந்திருக்கு அப்படின்றதுக்கு ஏன் அவர் புரிஞ்சிக்கல அப்படின்றத இங்கே பிரச்சனைங்க. அதாவது 15 வருஷமாக தனியாக நின்றுக்கிட்டு இருக்க ஒரு ஆள், கட்சி தொடங்கி எந்த கட்சி கூடயும் கூட்டணி இல்லை, ஏன்னா எல்லா கட்சியும் திருட்டு கட்சிங்க, அதனால் நான் கூட்டணி வைக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நிற்கிறீங்க. அதனால தான் சீமானை வந்து எல்லாரும் பின்பற்றினாங்க, இளைஞர்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அவர் எடுத்து வச்ச தமிழ் தேச கொள்கைகளை யாருமே இங்கே குறை சொல்லலையே. அவர் என் நாடு, என் மண், என் நிலம், என் நீர், என் மக்கள் அப்படின்ற பேசுகிற அந்த விஷயத்தை யாருமே குறை சொல்லலையே தம்பி அருணோதயா. இங்கே பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரை அவர் எதிர்க்கணுமோ அவரை விட்டு தேவையில்லாமல் நேற்று கட்சி தொடங்கின விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டிய சீண்ட வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருதுன்னு தான் நாங்கள் கேட்குறோம். புரியுதுங்களா? தமிழ் மக்களுக்காக போராடுற சீமான், தமிழ் தேசத்தை எடுத்துக்கொண்ட சீமான், தமிழ் தேசியம் திராவிடம் 2 கண்ணும் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ விஜய் எதிர்ப்பு அப்படின்னா உன்னுடைய பிரதான எதிரி யாரு? திமுக தானே. நேற்று விஜய் கட்சி தொடங்குற வரைக்கும், விஜய் மாநாடு நடத்துகிற வரைக்கும் நீங்கள் தனியாக தான் நிற்பேன், தனியாக இருப்பேன், விஜய் கூட கூட்டணி கூட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்த நீங்கள் என்னைக்கு அவர் திராவிடம் தமிழ் தேசம் இரண்டையும் கையில் எடுத்து பேச ஆரம்பித்தாரோ அன்னையிலே உங்களுக்கு வந்து ஒரு நிலப்பாடு இல்லாமல் போயிடுச்சு. என்னடா தமிழ் தேசத்தை மட்டும் எடுத்திருந்தாருன்னா நம்ம அவருக்கு கூட நின்றுருக்கலாம், அவர் இப்போ திராவிடத்தை எடுத்துட்டாரே நம்மளால கேள்வி கேட்பாங்கன்ற அந்த பயத்தில் நீங்கள் வந்து விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சிங்களா? இல்லை விஜயருடைய அந்த மாநாட்டில் வந்த கூட்டத்தை பார்த்து, அந்த பலத்தை பார்த்து விஜய் அவர்களை சீமான் எதிர்க்க ஆரம்பித்தார் அப்படின்னு தெரியலை. ஆனால் அவர் மேல் எல்லாருக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன அந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர் கர்நாடகத்திலிருந்து இங்கே வந்து சூப்பர் ஸ்டாராக கோலோச்சி கொண்டிருக்கும் ரஜினிகாந்தை போய் என்னைக்கு மீட் பண்ணாரோ அன்னைக்கே ஒட்டுமொத்தமாக போச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் மிக வன்மையாக எதிர்த்தவர் ரஜினிகாந்தை, குடும்பத்தை முதற்கொண்டு அசிங்கமாக பேசினவங்க எல்லாருமே, சாட்டை துரைமுருகன்லாம். அவரை போய் நீ விஜய் அவர்களை எதிர்க்கணுன்றதுக்காக நீ அங்கே மீட் பண்ண போகிற அப்படின்னா அங்கேயே உன்னுடைய தமிழ் தேசியம் என்ன ஆச்சுன்ற கேள்வி வருது. அருணோதயா, இந்த கேள்வியை நீங்கள் சீமான் கிட்ட கேட்கல. அதற்கப்புறமா இப்போ சமீப காலமாக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பாஜக பார்த்தீங்கன்னா சீமானுக்கு, பிஜேபி அதாவது சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி பல வாரம் வந்து முட்டு கொடுத்துட்ருக்காங்க, முக்கியமாக அந்த பெரியார் விஷயத்தில். அப்போ எங்கே போச்சு உங்களுடைய தமிழ் தேசியம் தம்பி அருணோதயா? இப்படி பல கேள்விகளை வந்து நம்ம வந்து வைக்க முடியும். அப்போ இங்கே யாருமே புனிதர் கிடையாது, எல்லாருமே சுயநலவாதிகள் தான். எப்படி 15 வருஷமாக ஜெயிக்கணுன்ற அந்த எண்ணம் இல்லாமல் மக்களை ஏமாற்றி கொண்டு கொள்கை கோட்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இன்னமும் ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாத இடத்தில் இருக்கும் சீமான் நீங்கள் நம்புறீங்க, அவர் புனிதர் நம்புறீங்க அப்படின்னா, தன் சொந்த பணத்தை இறக்கி மக்களுக்காக நல்லது ஆல்ரெடி செஞ்சு நிரூபித்த நீங்கள் மக்கள் நல இயக்கத்தெல்லாம் நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க மக்களுக்கு செஞ்சுருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு தன் பணத்தை செலவழித்த விஜய் அவர்கள் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வான்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாரும் இருக்கோம். அவர் இங்கே யாரும் புனிதராக பார்க்கல, நல்ல மனிதராக பார்க்குறோம். ஸோ நீங்களும் அதை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும்.
உங்களை போன்ற அறிவார்ந்த தம்பிகளும் இப்படி அறிவில்லாமல் சில டைம் பேசுகிறதுனால என்ன பண்ணுறது? ப்ரோ அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டேன், இது நல்லதில்லை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா எஸ் சினிமாக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு அங்கே இருக்க நபர்கள் பற்றி அவங்களோட அரசியலை பற்றி பேசுறது அப்படிங்கிறது சீரியஸ்லி ஆபத்து தான். ஆனால் அதை எல்லாம் தாண்டி நம்ம இதை பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கான தேவை என்ன இருக்குது? ஏன்னா அவருக்கு சப்போர்ட்டாக பேசி அதுக்குள்ள பூந்தோம் அப்படின்னா எவ்வளோ வாய்ப்புகள் ஃபினான்ஷியலாகவும் சரி புகழ் ரீதியாகவும் சரி அதுக்கான வாய்ப்புகள் 100% அந்த பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுமே நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு பேசுகிறோம் அப்படின்னா எதுக்காக பேசுகிறோம் அப்படிங்கிறது வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும். ஸோ எங்கெங்கெல்லாம் அவங்க தமிழ் தேசியம் சம்மந்தப்பட்ட கட்சிகளை அட்டாக் பண்ணி பேசுகிறாங்களோ அங்கே என்னோட பதிலும் என்னோட சேனலில் இருக்கும். அதை நான் பதிவு பண்ணிகிட்டே இருப்பேன், எந்த லாபம் கிடைக்கட்டுமே. ப்ரோ அரசியல் பேசுங்க ப்ரோ, நல்லது இல்லைன்னு சொல்லாதீங்க. அஃப்கோர்ஸ் அரசியல் பேசணும். இப்படி அரசியல் பேசினா நல்லது இல்லைன்னு சொன்னனால தான் எது உண்மையான அரசியல் எது பொய்யான அரசியல் யார் நமக்கான அரசியல் பண்ணுறாங்கன்ற புரிதல் இல்லாமல் போயிட்டே இருக்குது. நீங்கள் எடுத்து வைக்கிற கருத்தும் தவறு நான் சொல்ல மாட்டேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க, நீங்கள் சீமான் அவர்களை ஆதரித்து பேசியிருக்கீங்க. பட் திருப்பி இந்த இடத்துல லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். இன்றைக்கி யாரெல்லாம் சீமான் அவர்களை எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் சீமானை ஆதரித்தவர்கள், சீமானின் பேச்சை விரும்பியவர்கள், சீமானின் கொள்கையை பின்பற்றியவர்கள், சீமானின் அந்த தமிழ் தேசியத்தை கண்டிப்பாக வரவேற்றவர்கள். இப்போ நிலைப்பாடு மாறுது அப்படின்னா அதற்கு காரணம் விஜய் அப்படின்ற ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்படின்றதும் ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லை. சீமானின் நடவடிக்கைகள், அவர் பேசும் விதம், அவர் எடுத்து வைக்கும் அடுத்தடுத்து நகர்வுகள், இது எல்லாம் தான் மக்கள் மனசில் ஒரு தவறான எண்ணத்தை அவர் மேல் ஏற்படுத்துது. ஸோ அதற்கு அவர்தான் பொறுப்பேற்றுக்கணுமே ஒழிய மற்றவர்களை குறை சொல்ல முடியாது, குறை காட்டவும் முடியாது. ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுக்கல, சீமான் அவர்களிடத்திலும் மக்கள் யாரும் பெருசாக கொடுக்கல. மீன்ஸ் அப்பா அம்மா வயசில் இருக்கவங்க, இளைஞர்கள் அவர்கள் பின்னாடி வந்தார். இன்றைக்கி அந்த இளைஞர்களையும் தக்க வச்சுக்காமல் அவர் தவறு விடுறார் அப்படின்னா அவர் தேவையில்லாமல் தளபதி விஜய் அவர்களை எதிர்ப்பது தான். ஸோ அது ஏன் அப்படின்றது அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். விஜய் அவர்கள் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கட்சி நேற்று தான் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் அவருடைய செயல்பாடு என்ன, மேனிஃபெஸ்டோ என்ன, மக்களுக்காக என்ன செய்ய போகிறோம், எந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வரோம் அப்படின்றத ஃபுல்லாக விளக்கலை. இப்போ தான் ஒரு ஸ்டெப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு 28 பிரிவுகளை அணிகளை உருவாக்கியிருக்கிறாரு. சிறுவர்கள்லேருந்து திருநங்கைகள்லேருந்து மகளிர்லேருந்து முதியவர்லேருந்து எல்லாத்துக்கும் இப்படி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் செய்யணும் ஒருத்தர் அப்படின்னா தனியாக ஒருத்தர் உட்காந்து நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு மூளை இருக்குன்றனால நான் மட்டும் செய்ய முடியாது. ஓனர் அவர் தான், அந்த ஓனருக்கு தான் இங்கே மரியாதை. விச் மீன்ஸ் எப்படி நாம் தமிழருக்கு சீமான் ஒரு முகமோ தமிழக வெற்றி கழகத்துக்கு தளபதி மட்டும்தான் முகம். அந்த தளபதி முகத்துக்காக தான் இங்கே இத்தனை பேருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறமே ஒழிய தளபதி இல்லை அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ஒன்றும் இல்லை. இப்போவும் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியை தமிழக வெற்றி கழகம் போய் சீண்டலை. நாம் தமிழர் கட்சி தான் வாலின்றா வந்து சீண்டி ஒரே ஒரு வார்த்தை நம்ம திருப்பி சொல்லிட்டோம்னா இன்றைக்கி நீங்கள் பொங்குறீங்க. ஏன் இந்த பாகுபாடு? தமிழ் தேசியம் வேணும் தான், ஆனால் அது தமிழருக்கான தேசியமாக இருக்கணும். ஆனால் இங்கே தமிழருக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையே. ஒரு தமிழன் 15 வருஷமாக கஷ்டப்பட்டு வரட்டும், ஆனால் ஒரு தமிழன் இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து வந்தவொடனே அந்த தமிழனை மீது பிரதானமாக எதிர்க்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் தமிழர் சீமா. ஸோ தமிழன் தமிழனை எதிர்க்கிறான், திராவிடனை எதிர்ப்பதில்லை. அதான் இங்கே பிரச்சனையே. ஸோ நீங்கள் தமிழ் தேசியம் தமிழர்களுக்கான தேசியம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவர் வரட்டும். அவர் செய்யலை அப்படின்னா அப்போ நீங்கள் கேள்வி வைங்க. ஏயா இவ்வளோ பேசுனேன் அவ்வளோ பேசுனேன், அவர் என்ன இதை செஞ்சுட்டாரா அதை செஞ்சுட்டான்னு கேட்கலாம். வர்றதுக்கு முன்னாடியே அவர் இதை செஞ்சுடுவாரா, அவர் பெரிய புனிதரா, அவர் பெரிய நல்லவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி கேட்டு தான் வந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டோம். ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இவருக்கு. அதையும் நீங்கள் தவறாக யூஸ் பண்ணிட்டீங்க. உங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர் நல்ல பேச்சாளர்கள்லாம் யங்ஸ்டர்ஸை மடைமாத்திர வேலையை பண்ணிங்க அப்படின்னா நாட்டோட நிலைமை சந்தி சிரிச்சணுன்றதை மறந்துடாதீங்க. நடந்த வீடியோவில் டேக் கேர், பை.